விஜயோட வருகை என்பது தாவேக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு உற்சாக வரவேற்பா இருந்தாலும் அரசியல் ரீதியா இன்னொன்னு சொல்றாங்க. நாகை மாவட்டத்துல மிக முக்கியமான நிர்வாகியாக இருந்தவர் நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள். அவர் தாவேகவில் இணைய வாய்ப்பு இருக்கிறதா ஒரு செய்தி வெளிவந்துச்சு. அந்த செய்தி உண்மையா? அவங்க தரப்புல இருந்து ஏதேனும் உறுதிப்படுத்தியிருக்காங்களா? அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? அதாவது இது 2 நாட்களுக்கு முன்பே வந்து தாவேகவில் இணைய உள்ளதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து தொடர்ச்சியாக வந்து வெளிவந்திருந்தது. இன்று வந்து இதை உறுதிப்படுத்துவதற்காக நாம அவங்க வந்து தொடர்ச்சியா தொடர்பு விடும் போது அவர் வந்து தொடர்பு கொள்ள முடியல. ஆனா இந்த தாவேக தொண்டர்கள் மற்றும் இங்க உள்ள பகுதி மக்கள் வந்து பேசும்போது காளியம்மாள் வந்து இன்று விஜய் முன்னணியில வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைவார் என்று வந்து தெரிகிறது என வந்து தெரிய வருகிறது. இல்ல, காளியம்மாள் தரப்புல அதை உறுதிப்படுத்தி இருக்காங்களா அல்லது தாவேக மாவட்ட நாகை மாவட்ட நிர்வாகிகள் யாரேனும் அதை பத்தி ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா? அதாவது நேரடியாக தமிழக வெற்றி கழக தலைவரோ அல்லது வந்து சமூக செயல்பாட்டாளரா உள்ள காளியம்மாளோ நம்மிடம் வந்து இது வரைக்கும் வந்து உறுதியா அந்த தகவலை தெரிவிக்கல. ஆனா பரவலா இது வந்து இன்று வந்து தமிழக வெற்றி கழகத்துல காளியம்மாள் இணையக்கூடிய வாய்ப்பு என்ற தகவலே வந்து வெளியாகி இருக்கு. விஷ்ணுவர்தன், இப்போ விஜய் புறப்பட்டு இருக்காரு பரப்புரை வாகனத்துல. இங்கு மக்கள் அதிக அளவுல கூடி காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இந்த பகுதிக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும் வாகனத்துல வர? தற்போது வந்து இந்த திருவாரூரில் இருந்து கானூர் செக் போஸ்ட், அடுத்தது கீழ்வேலூர், சிக்கல், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தொடர்ச்சியாக மக்கள் அங்கங்கே நின்று கொண்டிருக்க ஒரு சூழல்ல இவரை வந்து பார்த்தாக வேண்டும் என்பதற்காக வழி நெடுகளும் சாலையின் குறுக்காக வந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல வந்து சற்று தாமதமாகும். அதாவது 12:25 மணிக்கு இங்க வருவாள் என எதிர்பார்த்த வண்ணம் தான் இருக்காங்க. அதுல இருந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கூடுதலாக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு இங்க வந்துருவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. விஷ்ணுவர்தன், நாகையோட பிரதான பகுதியில இந்த பரப்புரைய நடிகர் விஜயும் தாவேக தலைவருமான விஜய் மேற்கொள்ளவிருக்கிறாரு. அந்த பகுதியில போக்குவரத்து மாற்றம் எந்த மாதிரி போக்குவரத்து மாற்றம் செஞ்சிருக்காங்க? அதாவது ஏற்கனவே வந்து தமிழக வெற்றி கழகத்துல இந்த பரப்புரைக்காக 7 இடங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. நாகை அவுரி திடல், அது மாதிரி அபிராமி திடல், புத்தூர் ரவுண்டானா உள்ளிட்ட இடங்கள்ல இந்த புத்தூர் ரவுண்டானாவை ஏற்கனவே வந்து காவல்துறை ஆய்வு செய்த பிறகு இவங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி பொதுச் செயலாளர் வந்து புசி வந்து இந்த இடத்தை ஆய்வு செய்த பின்ன சாலைகள் வந்து சரிவர இல்லாம இருக்கு, சாலைகள் போடப்பட்டிருக்கு, இங்க நீர்நிலைகள் இருக்கு, மின்மாற்றிகள் இது மாதிரி இருக்கிறதுனால இது பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா இருக்கு. சின்ன இடமா இருந்தாலும் போக்குவரத்து அதிகம் பாதிக்கக்கூடிய இடமா இருந்தாலும் இது மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதனால இந்த இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில காவல்துறை வந்து இங்க அனுமதியை வந்து அளிச்சிருக்காங்க. தற்போது வந்து அந்த திருவாரூர் மார்க்கத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து பைபாஸ் சாலை வழியாக திருப்பி விடப்பட்டு புதிய பேருந்து நிலையம் செல்லும். காரைக்கால் மார்க்கத்திலிருந்து வர பேருந்துகளுக்கு வந்து இந்த பகுதிகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்காது. அதனால இப்ப கூடுமான வரைக்கும் போக்குவரத்து பிரச்சனை கிடையாது. இந்த வேளாங்கண்ணி மார்க்கத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகளுக்கு மட்டும் மாற்று வழியை வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க.